அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக நீட்ச நிவர்த்தி பெறக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக புதிய கதவு திறக்கும் நேரமாக எந்தெந்த வாய்ப்புகள் நவம்பர் 16ஆம் தேதி முதல் அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, ராசியின் அதிபதியான சனியின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் இருந்து விலகி லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்குள் நுழைந்திருக்கிறாருங்க. நீட்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த இடம் லாபஸ்தானம் என்பதால் மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. எனவே தொழிலில் ஏமாற்றம், உத்தியோக ரீதியான இழப்புகள், சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகள் என பல்வேறு வகையான விஷயங்களில் வீழ்ச்சியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்ட நிலையில் அவை அனைத்திலும் வீழ்வேனா என்று சொல்லக்கூடிய வகையில் எழுந்து நிற்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை இந்த தருணத்தில் சூரியன் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே வீழ்வேன் என்று நினைத்த விஷயங்கள்ல கூட மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் லாபஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய சூரியனால் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் திட்டமிட்ட பல்வேறு வகையான பணிகளை எந்தவிதமான தடையும் இன்றி சிறப்பாக செய்து முடிக்கலாங்க. பொதுவாகவே சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அபரிவிதமான வளர்ச்சிக்கு அடித்தளம் விடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில்தான் வலுவாக சஞ்சரிக்கிறார். எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள், தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய தன ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் சேர்ந்து வீண் விரய செலவுகளும் கட்டுக்குள் வரும். சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய அளவிற்கு சில நல்ல திட்டங்களை மிக சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாகவும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்த கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு வந்த அதிருப்திகள் நீங்கி இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் மிக சிறப்பாக மாற்றம் காண்பதால் கணவன் மனைவிக்கிடையேயும் ஒற்றுமை, அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் சூரியன் லாபஸ்தானத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. எனவே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஆளுமை நிறைந்த பொறுப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த, திட்டமிட்டு வைத்திருந்த பல பணிகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள், தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் உண்டு. மாணவர்களின் கல்வியிலும் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கிறது. ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் இணைந்து லாபஸ்தானத்தை அலங்கரிக்கிறார். எனவே மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கல்வியில் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையாக தேவையான விஷயங்கள் அனைத்தும் எந்தவிதமான தடையும் இன்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பல பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு மிக வலுவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் திங்கட்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி தொடர்ந்து 9 வாரங்கள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்வில் சந்திக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகள், சிரமமாக இருந்தாலும் அவை அனைத்தும் தவிடுபடியாகி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை சூரிய பெயர்ச்சியானது தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் எந்தவிதமான தடையும் இன்றி கிடைப்பதற்கான யோகமும் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை.